சிலர் பிரேக்னா நகரத்தை மிக அற்புதமான நகரம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இத மனித சமுதாயத்தோட உச்சக்கட்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்லை. இந்த குட் சைல்ட் பிரேக்னாவை கட்டினது எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தத்தான். அவங்கதான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. மிஞ்சியது இது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்த. எங்களை பாதுகாக்கத்தான் இவ்வளவு பெரிய சுவர்களை கட்டினாங்க. இந்த சுவத்துக்கு அந்த பக்கம் இயற்கை இந்த உலகத்தை தன்வசப்படுத்திக்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனா இதாலதான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. எங்களை துக்கம் சூழ்ந்து வெளியே சொல்ல முடியாம போயிடுச்சு. மக்கள் திடீர்னு காணாம போக ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் இதை நம்ப மறுத்துருச்சு. நாங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் குட் சைல்ட்ஸ் நாங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். எங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சில புரட்சிக்காரங்க அமைதியை சீர்குலைக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே விடுதலை கிடைக்கணும்னு அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காணாம போன மக்களுக்கு ஆதரவா இவங்க போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த புரட்சிக்காரங்க தங்களை மோனிகான்ஸ் சொல்லிப்பாங்க. அவங்கள நானும் ஒருத்தி. நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நீ குட் சைல்ட்ஸோட தவறாக செயல்படும் ஒரு அமைப்பை அழிக்கணும். அங்க கண்காணிக்கிற கருவி இருக்கு. நாங்க அவங்களோட கண்காணிப்பு கருவிகளை செயலிழக்க செஞ்சிருவோம். அந்த இயக்கம் நம்மளை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. நாம அவங்கள எதிர்க்கிறோம் தெரிஞ்சா நம்மளை அவங்க கொன்னுடுவாங்க. நீ அந்த இயக்கத்தை அழிக்கணும். இனிமே நீ எடுக்க போற ஒவ்வொரு முயற்சியும் குட் சைல்டோட அழிவுக்கு வழிவகுக்கும். இது என்னோட பொண்ணு. இவனை எங்கேயாவது பாத்தீங்களா? இவனை 2 மாசமா காணோம். சொல்லுங்க ப்ளீஸ் மேடம். இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். தூக்கம் இல்லையா? கெட்ட கனவுகளா? உதவிக்கு எங்களது ஸ்லீப் சென்டர் மையத்தை அணுகுவோம். தூக்க இன்மையா? கெட்ட கனவுகளா? உதவிக்கு எங்களது ஷாப்பிங் வந்தியா உன? உனக்கு விஷயம் தெரியுமா? என் அக்கா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. கிளாடியஸும் வரேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்க போறோம். அது விஷயமா தான் நான் உன்னை இங்க பார்க்க வந்தேன். என்னாச்சு? ஐம் சாரி, என்னால இன்னைக்கு ராத்திரி வர முடியாது. அதனால நீ அப்செட் ஆகாத. பின்ன நீ வருவேன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஏன் வரமாட்டேன்? நான் எப்பவும் உன் கூட இருக்க ஆசைப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? அப்படியே இப்ப மட்டும் வரமாட்டேன்னு சொல்ற? உனக்கு புரியாது. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். காரணம் என்னன்னு சொன்னா தானே என்னால புரிஞ்சுக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, இது என் பொண்ணு. இவளை எங்கேயாவது பாத்தீங்களா? பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். 2 மாசத்துக்கு முன்னாடி என்னால அதை உணர முடியுது. தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்படி வாழறது எனக்கு பிடிக்கல. நான் இதுல இருந்து வெளியே வரணும். நல்ல வாழ்க்கை வேணும். எதை நீ நல்ல வாழ்க்கைன்னு சொல்ற? நல்லபடியா வாழ வழி இருக்கு. அதான் உன் கூட இருக்கனே. உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லு. அவசரப்படாத. இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வா, 2 அப்ப சொல்றேன். தூக்கம் இல்லையா? கெட்ட கனவுகளா?
உதவிக்கு எங்களது ஸ்லீப் சென்டர் மையத்தை அணுகவும். தூக்க இன்மையா, கெட்ட கனவுகளா? உதவிக்கு எங்களது ஸ்லீப் சென்டர் மையத்தை அணுகவும். உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மோனிகானின் செயல்பாடு காணப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய மோனிகா. 3 நபர் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மோனிகானின் செயல்பாடு காணப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய மோனிகா. 3 நபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மோனிகானின் செயல்பாடு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சந்தேகத்திற்கு ஏன் வரமாட்டேன்? அது விஷயமா பேச இங்க வந்தேன். அப்புறம் இப்ப மட்டும் வரமாட்டேன்னு சொல்ற? உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இப்படி வாழறது எனக்கு பிடிக்கல. நான் இதுல இருந்து வெளியே வரணும். நல்ல வாழ்க்கை. சந்தேகத்திற்குரிய மோனிகா. 3 நபர்கள். வந்துட்டியா கிளாடியஸ்? இங்க எங்கேயாவது தான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. மானிகன்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு குட் சைல்டுக்கு தெரியும். அவருக்கு தெரியாது. இவ ஒண்ணு மானிகன்ஸ் இல்ல. எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனா இப்ப லட்சியம் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா வரணும்.
சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணுமா? இயான், நீ எதுக்காக காத்துட்டு இருக்கியோ அதுக்கான நேரம் வந்துருச்சு. குட் சைல்ட். நமக்கு ஒரு விவரம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க பாதுகாப்பான இடத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். எங்களுக்கு வேண்டியது நீ அவனை அழிக்கணும். ஏற்கனவே இதை நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் ஏக்கத்தை தான் அழிக்க சொன்னேன். எனக்கு அப்படி இல்லை. பொறுமை இயான். நமக்கு தேவையான இந்த விவரங்கள் கிடைக்க 1 வருஷம் ஆச்சு. நீ ஊனக்காக இதை செய்ய துடிக்கிற. ஒரு விஷயத்தை மறந்துடாத, அவங்க நம்மளை விட புத்திசாலிங்க. கொலை செய்யப்பட்டவங்கள அவ ஒருத்தி மட்டும் அப்பாவி இல்லை. நாம பலகீனமா இருந்திருக்கோம். இதுதான் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். மக்கள் அவனை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அவனை நாம அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க நமக்கு பக்கபலமா இருப்பாங்க. நான் தயார். குட் சைல்ட் கவுன்சிலில் உட்காந்து எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பான். நீ தலைமை இடத்துக்கு போய் சேர அந்த ஃப்ரான்டியர் கார்டனை தாண்டி தான் போகணும். நீ அந்த கார்டனை தாண்டி போயிட்டா அந்த கட்டடத்துக்கு பாதுகாப்பாக போயிடலாம். ஆனால் அங்கே இருக்கிற சுரங்கத்தை சுற்றி நிறைய ஆபத்து இருக்கு. உனக்கு அப்படி வழி தெரியலன்னா உன் கையில் இருக்கிற மேப்பை பாரு. என் கூட சித்தேந்திரா வந்தால் உதவியா இருக்கும். நிச்சயமா அந்த பொதுக்கூட்ட இடத்துக்கு போ. சேர்மன் குட் சைல்டு அங்கே தான் இருப்பான். இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரியும்ல?